அப்புறம் நான் என்னோட ஒரு டாப் 4 ஃபேவரட் இசக்கை அனிமே லிஸ்ட் தான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற அந்த 4 அனிமே கேட்டுட்டு நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபேமஸான அனிமேஸ் தான். ஓகே, பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் எ ஸ்லைம். அதாவது என்னோட ஃபேவரட் இசக்கை அனிமேல இதுவும் ஒன்று தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரி உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஒர்க்கில் இருக்கிற நம்ம எம்சி சட்டோரு மிகாமி ஒரு நாள் தன்னோட வேலை பார்க்குற பையன்கிட்ட பேசும்போது அந்த பையனை கொல்ல வந்தவன் மாற்றி நம்ம சட்டோரு மிகாமி காப்பாற்ற போய் அவன் வயிற்றுல குத்தி இறந்துடுறான். இப்படி குத்துப்பட்டு இறந்த சாட்டோரு வேற ஒரு உலகத்தில் ஒரு ஸ்லைமாக பிறக்கான். அப்படி ஸ்லைமாக பிறந்த நம்ம சாட்டோரு என்ன பண்ண போகிறான், அந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறான்றது தான் இந்த ஸ்டோரி. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டருமே நிறைய கேரக்டர் ஓவர் பவர்டான கேரக்டர்ஸ் தான். அதனாலே ஒரு நல்ல காமெடி அனிமேஷன் சொல்லலாம். இல்லை ஒரு காமெடியான ஒரு இசைக்கை அனிமே பார்க்கணுன்னா இந்த அனிமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த அனிமே ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதே நேரம் தமிழில் கிரன்ச்சி ரோலில் இருக்குது. பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது முசாகு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன். இந்த அனிமே கொஞ்சம் சீரியஸான டோனில் தான் செட் ஆகிருக்கு. ஸ்டோரி வைஸ் இந்த அனிமேவை நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அதே நேரம் 34 வயசான ஒரு ஆள் தன்னால் எதுவுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் ஒன்றும் உருப்பட முடியலான்ற நிலமையில் இறந்து போன ஆள் வேற ஒரு மாயாஜால உலகத்தில் பால் கிரேடாட் இந்த ஜெனித் கிரேடாட்க்கு பிறக்கிறான். அவனோட பேர் தான் ரூடியஸ் கிரேடாட். இப்படி ரூடியஸ் கிரேடாட் தன்னோட வாழ்க்கையில் தன்னோட முன்ஜென்மத்து நாவங்களோட இருக்க ரூடியஸ் அடுத்து வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறான்றது தான் இந்த ஸ்டோரி. அப்சல்யூட்லி இந்த அனிமே சின்ன பசங்க பார்க்குறதுக்கானது இல்லை. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன தேர்டில் பார்க்க போகிறது த எமினன்ஸ் இன் சேட். முன்னாடி பார்த்த மற்ற கேரக்டர் மாதிரி தான் சேம் டைப். தன்னோட உலகத்தில் இருந்து வேற ஒரு மயாஜால உலகத்தில் பிறக்கிற என்சி ஓவர் பவர்டான கேரக்டர். ஒரு யூனிக்கான ஆக்ஷன் ஜெனர் அண்ட் காமெடி அனிமே த எமினன்ஸ் இன் ஷேடோ. அதனால இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் சிட்காகினோ, அதாவது ஷேடோ மெயின் கேரக்டர் இருக்கிறதுக்கு பதிலாக தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி அது மூலமாக கல்ட் ஆஃப் டைபிளோன்ற ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனை ட்ரை பண்ணுறது தான் நம்ம எம்சியோட கொள்கை. பார்க்கலாம், அனிமே நல்ல காமெடி பார்க்குறாங்க பாருங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது கொனோசுபா காட்ஸ் பிளெஸிங் ஆன் திஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட். இந்த கதையோட கதாநாயகன் சாட்டோ கசுமா. ப்ரீவியஸாக பார்த்த அனிமே மாதிரி ஆக்ஷன் காமெடி இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு 100% காமெடி அனிமே தான். கசமா இந்த கதையோட கதாநாயகன் கசுமா தான் கிளாஸ்மேட்டோட பொண்ணை ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்ற போய் அவன் அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இறந்துடுறான். அப்படி அடிபட்டு இறந்த கசுமா வேற ஒரு உலகத்தில் இருக்கிற கடவுளை பார்க்குறா. அவன் தான் அக்வா கசுமாவுக்கு இந்த உலகத்துலேருந்து நீ என்ன வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அது உனக்கு சாய்ஸ் இருக்குது, நீ போகிறது அப்படி எடுத்துகிட்டு போகிற நீ அங்கே அந்த உலகத்தில் இருக்க டீமன் கிங்கை நீ தோக்கடிக்க அப்படி போகிற நீ அங்கே இருக்கிற டீமன் கிங்கை நீ கொண்டுட்டா உனக்கு சொர்க்கத்தில் இடம் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அக்வா. அதுக்கு காசுமா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னதுக்காக காசுமா அக்வா நீ தான் வேணும்னு சொல்லி அக்வாவை அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறான். அப்படி கூட்டிகிட்டு போன காசுமாவும் அக்வாவும் சேர்ந்து அந்த டீமன் கிங்கை தோக்கடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த கதை. இப்படி காசுமாவும் அக்வாவும் அந்த டீமன் கிங்கை தோற்கடிச்சாதான் அக்வா தன்னோட பழைய நிலைமையான கடவுள் உலகத்துக்கு அவளோட போக முடியும். இல்லைனா இந்த உலகத்திலே ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆளில் படலாம் பரவாயில்ல.